இந்த மஞ்சள் காமாலை நோய் வந்து ஒரு சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏனால வரலாம், பினால வரலாம். இந்த மாதிரி வந்து கல்லீரல் சார்ந்த நோய்களில் வந்துட்டு நமக்கு வந்து மஞ்சள் காமாலை வரும். சரி, இப்போ இந்த மஞ்சள் காமாலை வந்து எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மஞ்சள் நிறமாக மாறுறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாண்டிஸ்லேயே வந்துட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்வெட் மூலயமா வந்துட்டு நல்லா கண்டுபிடிக்கலாம். அதாவது ரொம்ப முற்றிய நிலைகளில் வந்து இது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒயிட் கலரில் அவங்க ஷர்ட் போடுறாங்க, இல்லை ஒயிட் கலரில் பனியன் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஸ்வெட் மூலயமா வந்துட்டு அந்த வியர்வை துளிகளில் வந்து அந்த பித்த நீர் வெளிப்பட்டு நல்லாவே வந்து அந்த கரைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் நம்ம ஷர்ட்டோட கார்னர்ஸ்லையோ டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மஞ்சள் காமாலை நோய். இந்த மஞ்சள் காமாலை நோயை நம்ம வெளுப்பு நோய் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின் கலரோ இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீராவோட கலரோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால இதை வெளுப்பு நோய் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறோம். இந்த மஞ்சள் காமாலை நோய் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் வந்து உடையிறதுனால வரக்கூடியது வந்து பிலிரூபின். இந்த பிலிரூபின் வந்து நம்ம உடலில் வந்துட்டு கல்லீரலில் வந்துட்டு அதிகமாகிறதுனால, இந்த பிலிரூபின் லெவல் வந்து அதிகமாகிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த மஞ்சள் காமாலை வருது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வந்து அந்த பித்த நீர் வெளிப்படுற இடத்துல ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு ஒரு வகையான மஞ்சள் காமாலை நோய்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மஞ்சள் காமாலை நோய் வந்து ஒரு சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏனால வரலாம், பினால வரலாம். இந்த மாதிரி வந்து கல்லீரல் சார்ந்த நோய்களில் வந்துட்டு நமக்கு வந்து மஞ்சள் காமாலை வரும். அடுத்து வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போது சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் ஆல்கஹால். அதாவது ஒரு சிலர் கேட்பாங்க, டாக்டர் நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் ட்ரிங்க் பண்ணேன், நான் லைட்டாக வந்து அக்கேஷ்னலாக தான் ட்ரிங்க் பண்ணுவேன், ஆனால் வந்துட்டு எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிலிரூபின் லெவல் மட்டும் கொஞ்சம் வந்து எலிவேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறதா இருக்கும், ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட HbA1c லெவல் வந்து லைட்டாக எலிவேட்டடாக இருக்கும். ஸோ வந்துட்டு கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஃபாரின் போடுறதுல வந்துட்டு தடை ஏற்படலாம். இந்த மாதிரி வந்து இருக்கிறதுல என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு கல்லீரலோட பாதிப்பை வந்து எடுத்து சொல்லுது. ஸோ வந்துட்டு அந்த வைரலோட நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே அந்த HbA1c லெவலும் அடுத்து வந்துட்டு அந்த பிலிரூபின் லெவலும் வந்து நமக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆயிரும். அண்ட் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் வந்து நிறைய பேருக்கு வந்து மஞ்சள் காமாலை வருது. சரி, இப்போ இந்த மஞ்சள் காமாலை வந்து எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மஞ்சள் நிறமாக மாறுறது. அடுத்து வந்துட்டு கண்ணில் வந்து அந்த வெள்விழி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெக கண்கள் வந்துட்டு மஞ்சள் நிறமாக, இதெல்லாம் வந்து அதிகமான அதாவது பிலிரூபின் லெவல் வந்து ரொம்பவே ஹைக்காக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். அடுத்து ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது டாக்டர், காலையில் இருந்தோன்னே பித்தமாக வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு நாக்கில் வந்து ஒரு டேஸ்ட்டே எனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்பயுமே வந்து ஒரு கசப்பு சுவை தெரிஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ரெட் ஃப்ளாக் சைனாக எடுத்துகிட்டு உங்களோட மருத்துவரை நீங்கள் வந்து பார்த்து உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து உங்களோட பிலிரூபின் லெவல் அண்ட் பிலிவர்டின் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு உங்களோட யூரினோட கலரை வந்து நம்ம எப்பயுமே நோட்டீஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டடாக நல்லா வந்துட்டு ஒரு எல்லோ கலர் யூரின் போகும். அந்த எல்லோலே பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோவாக போகும். ஒரு சிலருக்கு வந்து நல்ல ப்ரௌனிஷ் ரெட் கலரில் போகும். இந்த மாதிரியான யூரின் எனக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி ஃபோர்த்தியாக நிறையா போகுது டாக்டர் யூரின் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கணும்.
அதே மாதிரி இதை வந்து சித்த மருத்துவ அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளோட உடம்புல வந்துட்டு பித்தம் அதிகரிக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மஞ்சள் காமாலை நோய் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வந்துட்டு பித்தம் அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகள், அதாவது அதிகமாகவே வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சது, அதிகமாக வந்து புலால் உணவுகள் எடுக்கிறது, துரித உணவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் பேலன்ஸ்டு டயட் இல்லாததுனாலையும் ப்ளஸ் வந்துட்டு லாங் டேர்ம் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன், அதாவது வந்துட்டு அக்கேஷனலாக இல்லாமல் டெய்லியுமே இப்போ நீங்கள் நியர்பையில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எனக்கு வாமிட் வந்துருச்சு டாக்டர், நான் திடீர்னு போய் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு காலையில் எழுந்தோடனே எனக்கு முடியாமல் வந்துருச்சு, வயிறு வந்துட்டு நல்ல ஊதுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து மோஷன் போகிறது வந்து வெளிர் நிறத்தில் போகுது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான பெக்குலியர் சிம்டம்ஸ் சொல்லிட்டு பார்த்தா போய் நான் செக் பண்ணேன், எனக்கு மஞ்சள் காமாலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மிஷன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏ, அதாவது ஹெப்படைட்டிஸ் ஏனால் வரக்கூடிய மஞ்சள் காமாலை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாகவே வந்து நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட உணவு வகைகளில் கட்டுப்பாடு ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் சில பத்திய உணவுகள், அதாவது பிஞ்சு காய்கறிகள், எண்ணெயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத பொருள்கள் ப்ளஸ் மசாலா பொருள்கள் இதெல்லாம் எடுக்காமல் இருந்தாலேவும் அதுவே செல்ஃப் லிமிட்டிங்கில் நார்மல் ஆயிரும். அடுத்து வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் ஜாண்டிஸ் ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட எதிர்ப்பாற்றல் வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராச்சும் காச நோய் இருக்கிறவங்க வந்து பக்கத்தில் வந்து இருமுறாங்க அப்படின்னா அதன் காரணமாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் கூட குழந்தைக்கு வரலாம். அதாவது இளம் காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்துட்டு உணவு வகைகள்லையோ தண்ணியிலையோ ஏதாச்சும் கிருமி தொற்று இருக்குது அப்படின்னா ஈஸியாகவே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு போன்ற வந்து ஃபீவர் இதெல்லாம் வரலாம். ஸோ மஞ்சள் காமாலை நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அலட்சியப்படுத்தாமல் சீக்கிரமாகவே வந்துட்டு உங்கள் மருத்துவர் அணுகி அதுக்கு தகுந்த ஆலோசனையும் மருத்துவமும் எடுத்தால் மஞ்சள் காமாலை வந்து கண்டிப்பாக குணமாகும். இப்போது உணவு வகைகளில் என்னென்ன மாதிரியான உணவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எண்ணெய் பொருள்கள் வந்து அதிகமாக எடுக்க வேணாம். அதே மாதிரி காய்கறிகள் வந்து நிறையா எடுக்கலாம். பிஞ்சு காய்கறிகள் நிறையா எடுத்துக்கலாம். கீரைகள் வந்து போதுமான அளவு வந்து உங்களோட உணவுகள் எடுத்துக்கலாம். கீரைன்னு சொல்லும்போது பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை ஆகட்டும், இந்த மாதிரி கீரைகள் வந்து நீங்கள் உணவில் நிறையா எடுத்துக்கலாம். மோர் வந்து நிறையா எடுத்துக்கலாம். தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழா நெல்லி சாறு வந்து எடுத்துக்கலாம். இந்த கீழா நெல்லி சாறை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லிலே 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது இலைக்கு அடியில் வந்து சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸில் இருக்கும், அதை வந்து கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இலைக்கு மேலே இருக்கும், அது வந்து மேல்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழா நெல்லி வந்து சுமார் வந்துட்டு நம்ம தரையடியிலேருந்து பார்க்கும்போது ஒரு இன்ச், அந்த ஒரு அடி அவ்வளோதான் வளர்ந்துருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகளை மட்டும் கில்லாமல் வேரோட நல்லா அந்த கிள்ளி எடுத்துட்டு அதை நல்லா அந்த மண் போகிற மாதிரி நல்லா அலசிட்டு, தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா வந்து மைய அரைச்சிட்டு, மிக்ஸி இருந்தால் மிக்ஸியில் அரைக்கலாம், இல்லை அம்மியில் நல்லா அரைச்சிட்டு மோரோடு சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 15 நாள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்கூடாகவே வந்துட்டு உங்களோட பிலிரூபின் லெவல் வந்து குறையிறத வந்து பார்க்கலாம். ப்ளஸ் HbASG லெவல் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது டாக்டர், இதனால் என்னோட அஃபிஷியல் இது வந்து கட் ஆகுது அப்படின்னா அப்போயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழா நெல்லியை வந்து எடுத்துக்கலாம். இதை பவுடர் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை அரைச்சி கற்கமாக பண்ணிவிட்டு, கற்கம்னா அந்த உருண்டையாக பண்ணிவிட்டு மோரில் வந்து நீங்கள் தாராளமாக 15 நாள் to 20 நாள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரஸ்ட் மில்க் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வந்து குழந்தை பிறந்தவொடனே நிறைய பேருக்கு வருது. அதாவது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும்போது வரலாம், அப்படி இல்லைன்னா குழந்தை வந்து சரியாக பால் குடிக்காததுனால வரலாம், இல்லை டீஹைட்ரேஷன்னால வரலாம். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து போதுமான தாய்ப்பால் கொடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு குழந்தைக்கு வந்து இந்த பிலிரூபின் லெவல் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த டைப்ஸ் இல்லாமல் ஜாண்டிஸ்லேயே வந்துட்டு இந்த பிரஸ்ட் மில்க் ஜாண்டிஸ் ஒரு டைப்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இந்த ரத்தத்தில் வந்து இந்த ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரத்தம் உடையிறதுனால ஏற்படுறது. அடுத்து வந்து அப்ஸ்ட்ரோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படிங்கும்போது ஏதாச்சும் தடுப்பு, அந்த பித்த நீர் சுரக்கிற இடத்துல வந்து ஏதாச்சும் அடைப்பு இருக்கிறது, இல்லை பித்தப்பை கற்கள் இருக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன ரீசன்றதை கரெக்டாக நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகிட்டு இதனால தான் ஜாண்டிஸ் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாண்டிஸ் வந்து குணமாகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாண்டிஸ்லேயே வந்துட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்வெட் மூலயமா வந்துட்டு நல்லா கண்டுபிடிக்கலாம். அதாவது ரொம்ப முற்றிய நிலைகளில் வந்து இது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒயிட் கலரில் அவங்க ஷர்ட் போடுறாங்க, இல்லை ஒயிட் கலரில் பனியன் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஸ்வெட் மூலயமா வந்துட்டு அந்த வியர்வை துளிகளில் வந்து அந்த பித்த நீர் வெளிப்பட்டு நல்லாவே வந்து அந்த கரைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் நம்ம ஷர்ட்டோட கார்னர்ஸ்லையோ இல்லை பனியனோட கார்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் கரை வந்து படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி யாருக்காச்சும் தென்படுதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி எப்பயுமே எனக்கு வந்து ஒரு
பசியே இல்லாமல் இருக்குது டாக்டர், எப்பயுமே பசி தெரியல, அதே மாதிரி வந்து நாக்கில் வந்து எனக்கு டேஸ்ட்டே தெரியலை, அதே மாதிரி வந்துட்டு சில நேரங்களில் வந்து தோள்களில் வந்து நிறைய அரிப்பு எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தநீர் வந்து அதிகமாக வெளிப்படுறது தான் காரணம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்துட்டு நம்மளோட ஜாண்டிஸ்க்கு வந்துட்டு எக்ருத் கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். எக்ருத் கேர் கேப்சூல்ஸ் வந்துட்டு காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், முக்கியமாக வந்து ஜாண்டிஸ் போன்ற நோய்கள், வெளுப்பு நோய்களாகட்டும், மஞ்சள் நோயாகட்டும், மஞ்சள் காமாலை நோயாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு குணமாகும். இன்றைக்கி நம்ம மஞ்சள் காமாலைனா என்ன, இது எதனால் வருது, அதே மாதிரி இது என்னென்ன ரீசன்ஸ்னால வருது, அப்படி இந்த ரீசன்ஸ்னால மஞ்சள் காமாலை வருது நமக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும், ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு தகவலுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 4ஆம் வாரம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை அம்பத்தூரிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care, his wellness for her happiness.